அம்மு அக்கா, இந்தாங்க என்னோட கல்யாண பத்திரிக்கை. அக்கா, நீங்க இந்த காட்டுல இருக்க பறவைங்களுக்கு எல்லாம் இன்விடேஷன் கொடுத்துருங்க. நான் வேற காட்டுக்கு போய் இன்விடேஷன் வைக்கிற வேலை இருக்கு. சரிடா தம்பி, கூட அப்பாவையும் கூட்டிட்டு போ. அக்கா, அப்பாவும் வரேன்னு சொல்லியிருக்காரு. அப்பாவுக்கு ரொம்ப வயசாகுதுல, முன்ன மாதிரி அப்பாவால ரொம்ப தூரம் பறக்க முடியல. தம்பி, எனக்கு அம்மா அப்பா ஞாபகமாவே இருக்கு. அம்மு அக்கா, நீங்க முன்னாடியே வந்துடுங்க. அம்மாக்கு கூட மாட வந்து உதவி பண்ணுங்க. சரிங்கக்கா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராணுவும் கல்யாண வேலை பார்க்கறதுக்காக அங்கிருந்து பறந்து போனது. கொஞ்ச நேரம் கழிச்சு அம்முக்குருவி வீட்டுக்கு மீனுக்குருவி லூனா பாட்டியும் வந்தாங்க. அம்மு, நாங்க ரொம்ப தூரம் தேடி பார்த்துட்டோம், ஆனா எங்கேயுமே தானியம் கிடைக்கவே இல்லை. சொப்பாட முடியலடா, எவ்வளவு தூரம் பறந்து பறந்து என்னோட ரெக்கையே உடஞ்சு போயிடும் போல. அதே சமயம் அந்த இடத்துக்கு டூட்டு காக்கா கிக்கோ கிளியும் வந்தாங்க. என்ன ஆச்சு டூட்டு அண்ணா, எதுக்கு இப்படி களைப்பா வந்திருக்கீங்க? அதை ஏன் கேக்குற மீனோ, நானும் காடு முழுக்க தேடி பார்த்துட்டேன். ஒரு பழமும் கிடைக்கல, ஒரு தானியம் கூட கிடைக்கல அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப லூனா பாட்டி கீழே இருந்த கல்யாண பத்திரிக்கையே பார்த்தாங்க. அட, என்ன இது இன்விடேஷன்ல என்னோட பேரு போட்டு இருக்கு. அட ஆமா, நான் மறந்தே போயிட்டேன். இது என்னோட தம்பியோட கல்யாண பத்திரிக்கை. அவன் உங்க எல்லாருக்கும் கொடுக்க சொல்லிட்டு போயிருக்கான். இந்தாங்க உங்க இன்விடேஷன் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு அம்முக்குருவியும் எல்லாருக்கும் இன்விடேஷனை கொடுத்தது. வாரே வா, இது நல்ல விஷயம் ஆச்சே. 4-5 நாளைக்கு உணவு தேடி அலைய வேணாம். அட லூனா பாட்டி, என்ன சொல்றீங்க? மீனோ, நம்ம கல்யாணத்துக்கு போயிட்டா அப்ப அங்க 4-5 நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லனா அந்த காட்டுல போய் தானியத்தை தேடிக்க வேண்டியதான். ஐயோ இல்ல இல்ல லூனா பாட்டி, நீங்க எங்களோட விருந்தாளி, நீங்க உணவு தேட அவசியம் இல்ல. அங்க உங்களுக்கு உணவு எல்லாம் இருக்கும். நம்ம 2-3 நாளைக்கு முன்னவே போயிடலாம். ஏன்னா எங்க அம்மா தனியா கல்யாண வேலை செய்வாங்க. நம்ம போய் கொஞ்சம் கூட மாட உதவி பண்ணலாம். அது எல்லாம் இருக்கட்டும் அம்மோ, நம்ம இவ்ளோ பேருக்கு அங்க தங்க இடம் இருக்குமா? அட ஆமா. ஐயோ, நான் இத பத்தி யோசிக்கவே இல்லையே. ஃப்ரெண்ட்ஸ், அப்ப நம்ம என்ன பண்றது? அட அப்போ, இத நினைச்சே கவலைப்படாத. நம்ம இதுக்கு எதுனா ஒரு தீர்வு கண்டுபிடிக்கலாம். சரி, நாங்க கிளம்புறோம். டூட்டு அண்ணா, நீங்க கொஞ்சம் இன்விடேஷனை மற்ற பறவைங்களுக்கு கொடுத்துருங்க. டூட்டு காக்காவும் கொஞ்சம் கார்டெல்லாம் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து பறந்து போனது. இன்விடேஷன் கார்டு எடுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு இடத்துல அண்டங்காக்காவை பார்த்தது. அட அண்டக்காக்கா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? டோட்டோ அண்ணா, எனக்கு தங்க வீடு இல்லைல்ல, அதான் நான் டென்ட் கட்டிட்டு இருக்கேன். ஓ அப்படியா அண்டக்காக்கா? டென்ட்டை பத்தி பேசிட்டு இருக்கும்போது டூட்டு காக்காக்கு ஒரு ஐடியா வந்தது. அட அண்டக்காக்கா, என்னோட பெரிய பிரச்சனைய தீர்த்துட்டேன். என்ன டூட்டோ அண்ணா சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அதுவா, அப்புக்குருவியோட தம்பிக்கு கல்யாணம். 2-3 நாள் வேற காட்டுக்கு போற மாதிரி இருக்கும். அங்க நம்ம எல்லாருக்கும் தங்க இடம் இல்ல. அங்க இந்த மாதிரி டென்ட் போட்டா நம்ம எல்லாரும் தங்கலாம்ல. டூட்டோ அண்ணா, அப்ப நமக்கு நிறைய குச்சி எல்லாம் தேவைப்படும். அத பத்தி நீ கவலைப்படாத அண்டக்காக்கா. நான் போயிட்டு நிறைய குச்சி எல்லாம் எடுத்துட்டு வரேன். சரி, இந்தா, இது உன்னோட இன்விடேஷன். சூப்பரு. எல்லாரும் கல்யாணத்துக்கு வேற காட்டுக்கு போறாங்களா? அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய விருந்து வேட்டை இருக்கு. வாங்க, இந்த விஷயத்த நம்ம எல்லா கழுக்கங்க கிட்ட போய் சொல்லலாம். அதே சமயம் அம்முக்குருவி வீட்ல, அம்மா நம்ம ராணு மாமா வீட்டுக்கு போக போறோமா? ஆமா செல்லம், வாவ், தாத்தா பாட்டிய பார்க்க போறோமா? அங்க பனி மழை பெய்யும், ஜில்லு ஜில்லுன்னு இருக்கும், ஜாலியா இருக்கும். நான் தாத்தா பாட்டி கூட பேசி விளையாடுவேன், ரொம்ப ஜாலியா இருக்கும். அதே சமயம் மீனுக்குருவி வீட்ல, குட்டிங்களா, நம்ம சோட்டுவோட மாமா கல்யாணத்துக்கு போக போறோம். நான் ட்ரெஸ்லாம் பேக் பண்ண போறேன். உங்களுக்கு என்ன திங்ஸ்லாம் வேணுமோ கொண்டு வந்து கொடுங்க. பப்ளு, உன்னோட ஸ்வெட்டர் எடுத்துட்டு வந்து கொடு, அங்க ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும். ஏய், நம்ம பனிக்காட்டுக்கு போறோம். குட்டிங்களா, சரி சரி, அங்க வந்து சேட்டெல்லாம் பண்ணக்கூடாது, சமத்தா இருக்கணும், சரியா? சரிங்கம்மா, நாங்க சமத்தா இருப்போம். அதே சமயம் அங்க டூட்டு காக்காவும் வந்தது. அட டூட்டு அண்ணா, நீங்களா? என்ன விஷயம் இவ்வளவு வேகமா வந்திருக்கீங்க? அதுவா மீனு, நானும் அண்டக்காக்காவும் டென்ட் கட்ட பிளான் பண்ணிருக்கோம். அதுக்கு கொஞ்சம் மூங்கில் குச்சி எல்லாம் வேணும். வாவ் டூட்டு அண்ணா, இது ரொம்ப நல்ல யோசனை. பக்கத்து காட்டுல நிறைய மூங்கில் குச்சி எல்லாம் இருக்கும், நான் போய் எடுத்துட்டு வரேன். சரி மீனு,
அப்ப நானும் இந்த விஷயத்த மத்த பறவைங்க கிட்ட சொல்றேன். குட்டிங்களா, நான் குச்சி எடுத்துட்டு வர வரைக்கும் வீடை சாத்திட்டு உள்ளே இருங்க. டூட்டு காக்காவும் இந்த விஷயத்தை எல்லா பறவைங்க கிட்டயும் சொன்னது. எல்லாரும் சேர்ந்து பக்கத்து காட்டுக்கு பறந்து போனாங்க. அங்க இருக்க மூங்கில் குச்செல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. அப்ப லூனா பாட்டி வீட்ல, ஐயோ, நான்லாம் கல்யாணத்துக்கு போறதா இல்லப்பா. அவ்வளவு தூரம் என்னால பறக்க முடியாது. அவ்வளவு தூரம் பறந்தா என்னோட ரெக்கை எல்லாம் உடஞ்சு போயிடும். அட லூனா பாட்டி, உங்களுக்கு விஷயம் தெரியாதா? டூட்டு காக்கா மகாராஜா கிட்ட பேசி நம்ம எல்லாரும் போகிறதுக்கு பறவைங்க ஹெலிகாப்டரை அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஓ, அப்படியா விஷயம்? அப்ப சரி, நம்மளும் போலாம். நான் என்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்றேன். கிக்கோ, நீயும் போயிட்டு உன்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணு சீக்கிரம். லூனா பாட்டி, நான் என்னோட திங்ஸ் எல்லாம் எப்பவோ பேக் பண்ணிட்டேன். அப்ப என்னை விட்டுட்டு அந்த கல்யாணத்துக்கு போலான்னு இருந்திருக்க என்ன? அதே சமயம் வேட்டைக்கார கழுகுங்க இருக்க இடத்துல ஃப்ரெண்ட்ஸ், எல்லா பறவைகளும் மகாராஜாவோட ஹெலிகாப்டர்ல தான் கல்யாணத்துக்கு போக போறாங்களாம். நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நம்ம அந்த ஹெலிகாப்டரை பின்தொடர்ந்து போலாம். அதே சமயம் அண்டங்காக்காவும் டூட்டு காக்காவும் சேர்ந்து டென்ட் கட்ட ஸ்டார்ட் பண்ணாங்க. அன்னைக்குள்ள 3 நாள் டென்ட் கட்டி முடிச்சாங்க. அண்ட காக்கா, இன்னும் நம்ம கிட்ட எவ்வளவு மூங்கில் குச்சி இருக்கு. நம்ம ஒண்ணு பண்ணலாம். பேசாம ஒரு பெரிய டென்டா பண்ணிட்டா ஈஸியா வேலை முடிச்சிடும். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பெரிய டென்ட்டை கட்டி முடிச்சாங்க. ஒரு வழியா வேலையெல்லாம் முடிச்சது. சரி, நான் போயிட்டு மீதி இருக்க இன்விடேஷன் கார்டு எல்லாம் கொடுத்துட்டு வரேன். அதுக்குள்ள நீ இந்த டென்ட்டுக்கு கதவை மட்டும் செஞ்சு வை அப்படின்னு சொல்லிட்டு டூட்டு காக்காவும் அங்கிருந்து பறந்து போனது. ஒரு பறவைங்களுக்கும் இன்விடேஷன் கார்டை கொடுத்தது. அதே சமயம் அண்டங்காக்காவும் டென்ட்டுக்குள்ள மாட்டிக்கிச்சு. சத்தமா கத்திக்கிட்டு இருந்தது. ஐயோ, யாராவது வந்து இந்த கதவை திறந்து விடுங்க. இந்த கதவை திறந்து விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சத்தம் கேக்குதா? யாராவது வந்து இந்த கதவை முதல்ல திறந்து விடுங்க. அதே சமயம் டூட்டு காக்காவும் இன்விடேஷன் கார்டை எல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தது. அண்ட காக்கா சத்தத்தை கேட்டு டூட்டு காக்காவும் அந்த இடத்துக்கு போனது. அண்ட காக்கா, உள்ள நீயா இருக்க? ஆமா அண்ணா, நான் உள்ள மாட்டிக்கிட்டேன். கதவை திறந்து விடுங்க. டூட்டு காக்காவும் கதவை திறந்து விட்டது. அட அண்ட காக்கா, என்ன ஆச்சு? எதுக்கு உள்ள போய் உட்கார்ந்த? அதை ஏன் கேக்குறீங்க டூட்டு அண்ணா? நீங்க சொன்னீங்கன்னு இந்த பெரிய டென்ட்டுக்கு பெரிய கதவை செஞ்சேன். சரி, கதவு நல்லா ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்கலான்னு உள்ள போனேன். அப்ப இந்த கதவை திறக்க முடியாம உள்ளேயே மாட்டிக்கிட்டேன். சரி விடு, அப்ப இந்த டென்ட்டை மட்டும் வேணாம். மீதி இருக்க டென்ட்டை மட்டும் கூட எடுத்துட்டு போவோம். அதே சமயம் மீனுக்குருவி வீட்ல, குட்டிங்களா சீக்கிரம் வாங்க, டைம் ஆகுது. அப்புறம் பறவைங்க ஹெலிகாப்டர் நம்மளை விட்டுட்டு போயிட போகுது. ஆமா, நாங்க வரோம். பஸ் வர வரைக்கும் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தோம். அம்மா, எங்க கூட விளையாட்டு சாமான் எடுத்துட்டு வரட்டுமா? சரிம்மா, சீக்கிரம் கிளம்புங்க. அம்முக்குருவியும் குட்டிங்களை கூட்டிக்கிட்டு மீனுக்குருவி கிட்ட வந்தது. சரி வா மீனு, நம்ம புறப்படலாம். நீ கிளம்பிட்டியா? நானும் எல்லா திங்ஸும் எடுத்துக்கிட்டேன். சோனாவும் குட்டிகளும் நம்ம கூட வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்ல. அதே சமயம் சோனா காக்காவும் குட்டி காக்காவும் அந்த இடத்துக்கு வந்தாங்க. என்னை பத்தி தான் பேசுறீங்க போல. நானும் வந்துட்டேன். வாவ் சொன்னா, உங்க அம்மா வீட்ல இருந்து திரும்ப வந்துட்டியா? நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? அம்முக்குருவியோட அண்ணனுக்கு கல்யாணத்தை பத்தி காடு முழுக்க பேசுறாங்க. அதான் நானும் யோசிச்சேன், குட்டி காக்காவை பனிக்காட்டுக்கு கூட்டிட்டு போனா நல்லா இருக்கும்னு. அதான் நானும் கிளம்பி வந்துட்டேன். சோனா, நீ சரியாதான் சொல்ற. ஐயோ, சோனா வேற வராளா? அங்க எதனா சலசலப்பு கண்டிப்பா வந்தே தீருமே. அட ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? சீக்கிரம் வாங்க. எல்லா பறவைகளும் அங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பறவைங்க ஹெலிகாப்டர் வர டைம் ஆயிடுச்சு. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பறவைங்க ஹெலிகாப்டரும் வந்தது. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் அவங்கவுங்க பேகெல்லாம் எடுத்துக்கோங்க. முதல்ல குழந்தைங்க லேடிஸ் எல்லாம் ஏறுங்க, அப்புறம் நாங்க ஏறுறோம். எல்லாரும் பறவைங்க ஹெலிகாப்டர்ல ஏறினாங்க. குட்டிங்கெல்லாம் ஹெலிகாப்டர்ல போறத எக்ஸைட்மெண்ட்டா வேடிக்கை பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஏ ஜாலி, நம்ம தாத்தா பாட்டி வீட்டுக்கு போறோம். அட ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எல்லாம் எங்க போறீங்க? இன்னும் கல்யாண ஏற்பாடுகள் நிறைய இருக்கு. நீங்களும் கல்யாணத்துக்கு கண்டிப்பா வரணும். அது வரைக்கும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோவோட வரேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.